ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றார் இது வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறார் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகின்றார் என்று வரும் மேளத்திலே தேவி நடமாடுகின்றார் நாதஸ்வர ஓசையிலே இது ஆகாத வரவு ஏறிய பிரிவு இது இறைவனின் அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏறிய பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் மண்ணிலே அன்பான உறவு இது ஆகாத உறவு ஏறிந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு
எங்கிருந்து சொல்றப்பா அம்மா ஒரு பெற்ற தாய் கொடுமை எப்படி மாறி போச்சு ஆத்தாணி இல்லேனா உன்னை போல செய்யணும் பார்ப்பதற்கா ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சில வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவி யோகினி உன்முகத்தில் நான் இருக்கேன் யோகினி உன்முகத்தில் நான் இருக்கேன் எங்கு போய் வேடம்மா பட்ட கடனை நான் அடைக்க நான் கண்ட கடவுள நந்தவனம் எரிந்தது
என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பொறக்கிற கொள்ளி வைக்கும் கொடுப்பதையும் எனக்கு இக்கிய கிடைக்கல கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுள போ அம்மாடிதாழட்டும் ஆரி ராரி 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 ஆரி ராரி ஆரி ராரி 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 ஆரி ராரி ஆரி ராரோ ஆரி ராரி ரோ ஆரி ராரோ ஆரி ராரி ரோ ஆரி ராரோ ஆரி ராரி ரோ ஆரி ராரோ ஆரி ராரி ஒரு கனவு இருந்துட்டா மாலை கட்டுவாங்க மகளை தட்டுருவாங்க பூ போட்டு எடுத்துருவாங்க அவளுக்கு வெள்ளத்தலை கொடுத்து விதவையாக்கி அவளை காலம் பூரா சகன தடையாகிட்டு போயிடுங்களப்பா நீ மாண்டு மருந்து கிடைக்கிறியே என் மாலையை கட்டிடுவாங்களா என் மகளை தடுத்துருவாங்களா என் பூ போட்டு எடுத்துருவாங்களா எனக்கு வெள்ளத்தலை கொடுத்து விதவையாக்கிடுவாங்களாப்பா அப்பா நாங்க பெண்ணா பிறந்து என்னப்பா பாவம் செய்தோம் நீங்க செய்யற இன்ப துன்பத்தை எல்லாத்துலயும் பங்கெடுக்கிறோம் உங்களோட இருக்கிறோம் கடைசியா நீங்க கொடுத்துட்டு போற தண்டனை சம்பவங்களாம் தாங்க முடியல எங்களை விதவையாக்கி விட்டு போறீங்க நல்லது கெட்டதுல எங்களை சேர்க்க மாட்டாங்க வருவார்கள் போவார்கள் எங்களை பார்த்து ஒதுங்கி 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 நிக்கிறாங்களே அப்படிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மமா போனாங்க எங்களுக்கு ஏன் அப்படிப்பட்ட தண்டனை ராஜா நீ மாட்டு மடிச்சு கிடக்கிறியே என் மாலையை கைட்டுருவாங்களா என் மகனை தடுத்துருவாங்களா என் பூ பட்டு எடுத்துருவாங்களா என்ன விதவை ஆக்கிடுவாங்களா எனக்கு வெள்ளத்தால கொடுத்து விட்டுட்டு போயிடுவாங்களா அம்மா என் சீமா எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேலே என் மாமனா என் மாலைய கழுந்துறாங்கோ என் மாலைய கழுந்துறாங்கோ என் மாமனரே கூப்பிடுங்கோ எனக்கு ஆடி கிருத்திக்கம்மா எனக்கு ஆடி கிருத்திக்கம்மா எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்ணா வருஷம் வரும்
அண்ண கொடி முன்ன வரும் எனக்கு தையே கிருத்திங்கம்மா எனக்கு தையே கிருத்திங்கம்மா எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை வருஷம் வரும் என் தம்பி கொடி முன்ன வரும் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வாழையிலே சதம் வரும் என்ன வாவென்று அழைப்பார் இல்லை என்ன வாவென்று அழைப்பார் இல்லை எனக்கு வாழையிலே சதம் இல்லை ராஜா எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தைகையிலே சதம் வரும் என்ன தேடி அழைப்பார் இல்லை என்ன தேடி அழைப்பார் இல்லை எனக்கு தைகையிலே சதம் இல்லை என் கண்ணே நான் கட்டி தயிர் எடுத்து நான் கட்டி தயிர் எடுத்து பாவினா கை கொண்டு வந்தெடுத்து நான் சாந்தி கடையும் போது நான் சாந்தி கடையும் போது எனக்கு சங்கு சத்தம் கேட்டதம்மா இது யாரு விட்டு சங்கு என்ன இது யாரு விட்டு சங்கு என்ன என் தாய் வீட்டு சங்கு என்ன எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க எப்பா எனக்கு அப்போ திடுக்கிடுச்சு எனக்கு அப்போ திடுக்கிடுச்சு யானை பலம் குடிச்சு நான் வீட்டுக்கு வந்தனப்பா நான் வீட்டுக்கு வந்தனப்பா எனக்கு பாதி பொழுதாச்சு நீங்க பிணத்தை எடுக்காதீங்கோ நீங்க பிணத்தை எடுக்காதீங்கோ நான் பிணத்துக்கு சொந்தக்காரி நான் பூமாலை போடுறீங்க நான் மஞ்சள் அலங்கரித்து நான் மஞ்சள் அலங்கரித்து என் ராசா
நான் மணி விளக்க ஏற்றி வச்சேன். எனக்கு மஞ்சள் மனமறியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு மாங்கல்யம் நிலைக்கலையே. நான் குங்குமத்தால் பாத்தி கட்டி நான் குண்டு மல்லி நத்தி விட்டேன். அந்த குங்கும விலையறியா என்னை கொண்ட என் கனவா எனக்கு குங்குமம் நிலைக்கலையே. நான் சந்தனத்தால் பாத்தி கட்டி நான் சப்பைக்கு நத்தி விட்டேன். ராஜா அந்த சந்தன விலையறியா என்னை கொண்ட என் கனவா உன்னை சந்தையிலே விட்டு விட்டேன். எப்பா நான் பெண்ணா பிறந்த கொல்ல பிடிமண்ணா படுக்கலப்பா. நான் புல்லா மலர்ந்திருப்பேன் என்ன மாடு வந்து வெஞ்சிருக்கும். எப்பா ராஜா நான் காக்காயா கத்திரனே ராசாவு காதலத்தா கேட்கலையா. சொல்ல போறியப்பா யாரு கேட்க போறியப்பா நீ மாண்டு மடிச்சு கிடைக்கிறியா செல்லம். எப்பா என் அங்கம் பதருதையா எனக்கு எந்த தாய் வீடு பாக்குது நான் எந்த தாய் வீட பாப்பேன். எப்பா எப்பா நான் தாலி அறுக்கணுமா தாலி அறுக்கணுமா நான் தாய் வீடு போகணுமா
முக்காடடிகனுமா நாம் உலகிலே அமரணுமா முக்காடடிகனுமா நாம் மூலையிலே அமரணுமா என்னெங்கும் பதறுதையா எனக்கு ஆதரவு இல்லையா எவ்வளவு அழுதாலும் ஏன் யாரும் கேட்க போறியா ஏன் ஒரு வார்த்தை கேட்க போறியா என் சீமா ஐயோ நான் உன்னோட வந்து வாழ்ந்து வாழ்க்கை பாதி என் வாழ்க்கை தொலைச்சிட்டப்பா பாதியில தொலைச்சிட்டப்பா என் வாழ்க்கை இது கூட யாரும் கூட கேட்க மாட்டியா பண்ணி பத்மாவதி, என்னை மன்னித்துவிடமா, என்னை மன்னித்து விடு. இறந்த என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தால் தான் சொர்க்கம் போகும் என்று உரைத்தார்கள். அதனால் பெண் கொடுத்து விட்டாய். திருமணம் முடிந்து விட்டது. இப்போது என் மகனை எடுத்து சென்று அதை தெரியும் நீங்கள் என்ற சுடுகாட்டினை நான் தானம் செய்ய போகிறேன். கைவிடையா? இறந்து விட்ட மகனுக்கு திருமணம் செய்தால் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும், மோட்சத்திற்கு போக முடியும். அதனால் திருமணம் செய்தால் தான் போக முடியும் என்று கூறி இறந்த மகனுக்கு திருமணம் செய்து அவரை மோட்சம் அனுப்புவதற்கு இப்படி பாடுபடுகிறாயே. இறந்த மகனுக்காக வாதாடுகிறாயே. உயிரோடு இருக்கிற இந்த பாவியை நினைச்சு பாருங்க. எனக்கு இது யார் கேட்க போறாங்க. என் மகனை விட நான் சுடலைக்கு எடுத்து போறேன்னு சொல்றீங்களே ஐயா. நேற்று உன் மகன் எடுத்து விட்டாரு. அப்போது அவர் ஏற்றிருக்க கூடாதா? அவரை பொய்த்திருக்க கூடாதா? அவரை தகனம் செய்திருக்க கூடாதா? அதையெல்லாம் விட்டு என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலித்து சூடிய பிறகு என் மகனை கொண்டு போற சுடலைக்கு விடி என்று கேட்கிறாயே ஐயா. நேற்று வரை அவர் உன்னுடைய அவர் எப்போ என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலித்து சூடினார் அதுவதான் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய கணவர். அவரை எரிப்பதோ அவரை புதைப்பதோ அவரை தகனம் செய்வதோ அதற்குரியவர் தான். ஏன் கணவரை நான் தகனம் செய்திருக்கிறேன், யாரும் தொடர்ந்து. பத்மாவதி, பெண் என்றால் நீ அல்லவா பெண்? பெண் குலத்தின் பொன் விளக்கு கற்பக்கரசு என்றால் உனத்தாலும் சாரும். இறந்த பெண்ணமாக இருந்தாலும் தொட்டுத்தாலே கட்டிய கணவர் எனக்குத்தான் உரிமை. உரைக்கின்றாச்சம்மா, இதுதான் உண்மை. சென்று வரமா பத்மாவதி, போயிட்டு வந்துட்டு வரமா. உன்னை விட்டு எல்லாரும் போயிட்டாங்கப்பா. நான் ஒரு மட்டும் தான் மதிக்கிறேன். ஏன் என் கழுத்துல முடிச்சு போட்டுட்டப்பா நீ. ஆழ்வா சாவோ நான் உன்னோட சேர்த்து செத்துறேன்பா. இருக்கு வேணாப்பா. உன்னை எடுத்து தகனம்